ஓகேங்க சார், பார்க்கலாமா சார்? பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செட் பேக் அனுப்பிங்க சார். அது கமாண்ட் என்ன? எஃப்எஸ்பி. எஃப்எஸ்பி கொடுங்க. என்டர் ஸ்லாட் வித்னு கேட்குதா சார்? உங்க சைட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 12 மீட்டர் 12 12 by 12 எக்ஸ்ட்ரா சார். இந்த 15 எக்ஸ்ட்ரா உங்க இஷ்டம் தான், எதுவும் வச்சுக்கலாம். ரோட் வித் வந்து 10 மீட்டர் 8 மீட்டர் சார். உள்ளே ஹைட்டு 4 மீட்டர். என்ன சொல்றது சார்? ஃப்ரண்ட் செட்பேக் should be 1.5 meter. rear setback should be no need. சைட் செட்பேக் ரெண்டு பக்கமும் 1 meter 1 meter. ஓகேங்களா சார்? தென் ஓகே கொடுத்துருங்க சார். அப்படியே வந்து செய்யாதீங்க. இப்போ நீங்க கொடுத்த இன்புட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஒருவேளை மறக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா சார்? உங்க கீபோர்ட்ல F2 அப்படின்னு ஒரு கீ இருக்கா? ஆமா சார். அதோட பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அது மேக்ஸிமைஸ் ஆகுங்க. கமாண்ட் பண்ணது அப்படியே ஆகும், மேக்ஸிமைஸ் ஆயிடும். சரிங்களா சார்? இப்போ நீங்க கொடுத்த இன்புட்டை நல்லா இருக்குங்க. இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் காப்பி. சரிங்களா சார்? ஓகே சார். மறுபடியும் F2 கே பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும் F2 அமுக்குவா சார்? நமக்கு F2 சார், F2 கே பிரஸ் பண்ணுங்க. அது போயிடும். சரிங்களா சார்? இப்போ எகைன் ரைட் கிளிக் கிளிப்போர்டில் பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க கொடுத்த இன்புட் இதுதான். ஓகே சார். இந்த மாதிரி ஒருவேளை நீங்க மறந்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து போய் வச்சுட்டே நீங்க டிராயிங் போட ஆரம்பிச்சிடலாம். புரிஞ்சது சார்? கவனிங்க. அடுத்து பாருங்க, பிஎஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேங்களா சார்? ரெண்டாவது தான் பிஎஸ். உங்க மொபைல்ல அதை கூட நீங்க ஓப்பன், நான் கொடுத்த ஓப்பன் கூட கையில வச்சுக்கோங்க மொபைல்லயே. பாத்துக்கலாம். நீங்க பிஎஸ் கொடுங்க சார். கொடுங்க சார். என்டர். ஓகே, நல்லா கவனிங்க. If you enter setback value 0, remove the layer of 0 set side. அப்படின்னா என்ன அர்த்தமா சார்? இப்ப எந்த பக்கம் உங்களுக்கு நோ நீரிங் வார்த்தை வருதோ அந்த பக்கம் நம்ம என்ன செய்வோம்? 0ன்னு டைப் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா சார்? இப்ப உதாரணத்துக்கு ரியர் செட்பேக் should be no நீரிங் வந்திருக்கா? ஆமா சார். ஆமா. அப்ப அந்த சைடு என்ன செய்வோம்? நம்ம 0ன்னு டைப் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப அது என்ன நடக்கும்னா 0க்காக அது ஒரு லைனை போட்டுருவோம். புரிஞ்சா சார்? எந்த சைடு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த சைடு 0ன்னு கொடுக்குறீங்களோ அந்த சைடு 0க்காகவே ஒரு லைனை போட்டுருவோம். இது சரிங்களா சார்? ஓகே சார். டிரா பண்ணிடுவோம். சரிங்களா சார்? அதை வந்து நீங்க மேனுவலா நீங்க அழிங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த இப்போ என்டர் செட்பேக் வேல்யூ 0, ரிமூவ் த லேயர் ஆஃப் 0 செட் சைடு. எந்த சைடு 0 நீங்க கொடுக்க அந்த சைடு வந்து இந்த லேயரை டிலீட் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஒரு கொரியா வந்து நிக்கும் நமக்கு. சரிங்களா சார்? ஓகே கொடுங்க. ஓகே, என்டர் பிளாட் வித்னு கேக்குதா சார்? ஆமா. எவ்வளவு சார்? கொடுங்க. பிளாட் வித் வந்து 12 மீட்டர் சார். இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க. கொடுங்க. ஆமா. ஆமா. பிளாட் லென்த் 10. சார் என்ன பார்த்தன செய்றீங்க? பிளாட் லென்த் 15 போட்டுருக்கீங்க. 15. அப்ப என்ன சார்? எஸ்கேப் கொடுங்க. இங்க பாருங்க சார், பிளாட் லென்த் 15 கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். மாத்தி கொடுத்துட்டீங்க. மாத்தி எடுத்துருக்கேன். கொடுங்க சார். பிஎஸ் கொடுக்கவா சார்? கொடுங்க சார். ஓகே. பிளாட் வித் வந்து 12, லென்த் 15, ரோடு வித் 8, ஃப்ரண்ட் சைடு பேக் வந்து 1.5 மீட்டர், சைட் செட் பேக் வந்து 1 மீட்டர். சார் பேக் சைடு 0, ரியர் செட் பேக் தேவைன்னு சொல்லிருந்துச்சுல. சைட் செட் பேக் சார் ஃபுல்லா படிங்க சார். ரியர் பேக் சைடுனா ரியர் செட் பேக். ஓகே சார். ஓகே சார். 0. ரைட் சைட் செட் பேக் 1 மீட்டர். லெஃப்ட் சைட் செட் பேக் 1 மீட்டர். பிக் ஸ்டார்ட் பாயிண்ட். எங்க வந்து பிக் பண்ணுங்க. இந்த சார் இப்படி வந்த மறு செகண்ட் நீங்க என்ன செய்யணும்னா, நல்லா கவனிங்க. எந்த சைடு நீங்க கொடுத்தீங்க? செட் பேக் 0 இங்க கொடுத்தீங்களா? இப்ப ரைட் சைடு பிக் பண்ணி இப்படி லெஃப்ட் சைடு இழுத்தீங்கன்னா மொத்தமா செட் ஆயிடும். சரி.
அப்ப அந்த பர்டிகுலர் லேயர் மட்டும் நீங்க பிக் பண்ணணும்னா கவனிங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் லெஃப்ட் சைடு பிக் பண்ணி ரைட் சைடு கார்னர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த லேயர் இருக்கா செட் பேக். அது என்ன சரி கவனிங்க, டிலீட் பண்ணிடணும். கொஞ்சம் சார் ஓகே டிலீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போகணும். டெலிட் கமெண்ட் கொடுத்தா போதும் அவ்வளவு சார். கீபோர்ட்ல இருக்க டிலீட் கொடுக்கலாம், இல்லைன்னா எரேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சா சார்? ஓகே அந்த லைன் டெலிட் ஆகாது, பட் அந்த லேயர் டெலிட் ஆகும். சார் நல்லா கவனிங்க, புரியல உங்களுக்கு? அது லைனா போட்டுருக்கு சார். சரி சரிங்க சார். இருங்க வரேன், இங்க இருங்க. லைன் ஆப்ஜெக்ட் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஜீரோக்காக அது உட்கார்ந்து இருக்கும். இப்படின்னா வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சா சார்? அதத்தான் என்ன இப்படி இருந்துச்சுன்னா அது கொரியா வந்து நிக்கும். ஏன்னா நீங்க வந்து ரியல் செட் பேக் ரொம்ப கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுமே எடுத்துக்க மாட்டேன்னு இது ஒரு கொரியா வந்து நிக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யறது, டெலிட் பண்ணிடுறோம். புரிஞ்சா சார்? ஓகே. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா சார், அதான் கவனிங்க, டிரா யுவர் பிளான் சொல்லி இருக்கா, இதுதான் நீங்க என்ன போறீங்க, பிளான் போட போறீங்க. சரிங்களா? ஓகே. இது எப்படி நீங்க பிளான் போட போறீங்க அப்படின்னா, நார்மலாவே நம்ம என்ன செய்வோம், ஆஃப்டர் கமெண்ட் கொடுத்தோம்னா நார்மலா என்ன செய்யணும், நீங்க வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஆமா. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஓஎம் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? இது வந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட் அதுல இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா சார்? ஓஎம் இது என்ன செய்யணும்னா, நீங்க டைரக்டா ஃபீட்ல என்ட்ரு கொடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அது மீட்டர் கன்வெர்ட் ஆயிடும். புரிஞ்சா சார்? அதுல கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதுமா சார்? ஓஎம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துறீங்க, அது என்ன கேக்குதுன்னு படிங்க. என்டர் ஆஃப்டர் டிஸ்டன்ஸ் கேக்குதா? ஆமா சார். ஆமா. 9. ஓகேங்களா? எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்ன சைட் போட போறேன், இந்த சைட் போட போறேன். புரிஞ்சா சார்? புரிஞ்சா சார்? இந்த மாதிரி கமெண்ட் பண்ண அப்படி வந்துச்சுன்னா இதை மினிமைஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்துட்டே இருக்கும். புரிஞ்சா சார்? இதை மினிமைஸ் பண்ணலாம். கவனிங்க, இப்ப ரூம் உள்ள நம்ம பிரிக்க போறோமா, அப்ப இன்சைட் லைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் பிரிக்க முடியும். ஆமா சார். தென் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேனா? ஓகேங்களா சார்? கவனிங்க, நான் 2 ரூம் போறேன், மிஸ் நீங்க போட்டுக்கோங்க. கவனிங்க, ஓஎம் 10 feet. ஓஎம் 10 feet. என்ன சார் 2 கம்மா இருக்குது உங்களுக்கு? சார் ஓஎம் 10 feet. என்ன சார் மொபைல கொடுங்க, 10 feet டைப் பண்ணுங்க. 10 feet சார். ஆஃப்டர் டிஸ்டன்ஸ் கேட்கறது 10 feet கொடுங்க. 5 ஓம் கொடுங்க. ஃபீட் சிம்பிள் கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. எனக்கு நான் ஏன் கீபோர்டு டைப் பண்ணா டபுள் கொட்டேஷன் இருக்கு. கொடுங்க 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 சார். எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த சைடு இந்த சைடு போடுங்க, சும்மா போடுங்க. அடுத்து என்ட்ரு கொடுத்து வெளியே வாங்க. என்டர், மறுபடியும் ஒரு என்டர். லாஸ்ட் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சா சார்? இப்ப எவ்வளவு 9 கொடுக்கணுமா? 9. ஆமா சார். கொடுங்க சார். 9க்கு வெறுமே 9 கொடுத்தா போதும். சரிங்களா சார்? கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே சார். அடுத்து நீங்க பிரிங்க சார். ரூம் பிரிச்சு போடுங்க, பிளான போட்டு முடிங்க. ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் இருக்க மாதிரி போடுங்க. உங்க விஷயத்துக்கு பிளான போடுங்க.
ஸ்டேர்கேஸ் போட வேணாம் சார். அது ஸ்டேர்கேஸ் தானே, ஆமா சார். விட்டுருங்க. ஆமா சார். அந்த ஓப்பன் அதை மட்டும் அந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டு வச்சுங்க போதும். சரிங்க சார். ஓப்பனிங் வருவீங்களா சார்? ஆமா சார். இப்போ கொடுக்காங்க, இப்போ வேணாம் சார். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன மாதிரி ஃபேமிலி வச்சிங்க? இது போர்ட்டிக்கோவா சார்? இது ஹாலு, இது போர்ட்டிக்கோ, இது பெட்ரூம், இது டைனிங், இது கிச்சன், இது டைனிங் சார். இது ஹால், இது பெட்ரூம் சார். இது கிச்சன். இது கிச்சன், இது பெட்ரூம். இது சார் 2 பெட்ரூமா கூட வச்சுக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டைனிங்ல பெட்ரூமா கூட வச்சுக்கலாம். டாய்லெட் சார்? இதில் இங்கே பக்கத்துல போட்டுக்கிற மாதிரி போடுங்க சார். அவ்வளோதான். ஓகே, கவனிங்க சார். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரூமா கன்வெர்ட் பண்ண போறோம். இது கிச்சன், இது டாய்லெட் அப்படின்னு கொடுக்க கவனிங்க சார். RWP ரூம் வைஸ் பேராமீட்டர் அதுதான் இருக்கும். ரூம் மார்க்கிங் இருக்கும். சரிங்களா சார்? இல்லை மார்க் ரூம் இருக்கும். ஓகேங்களா சார்? புரிச்சா சார்? ஓகே, நல்லா கவனிங்க. நீங்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர். அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இதை நீங்க சூஸ் பண்ணிடணும். ஓகே. எப்பவுமே இந்த பெட்ரூம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ண வேண்டாம். தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரெகுலர் ரூமுக்கு பதில் ஏசி ரூம்னு வரும். சரிங்களா சார்? சரிங்க சார். அதனால அதை யூஸ் பண்ண வேண்டாம். அது என்ன மாதிரி டைப்ல யூஸ் பண்ணா ஹாஸ்பிட்டல் பில்டிங் தான் அதை யூஸ் பண்ணணும். பட் இதுக்கு தேவையில்லை. சரிங்களா சார்? பெட்ரூம் யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா சார்? யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, அதுக்கு வேற மாதிரி போயிடும். அதனால தயவுசெய்து வேண்டாம். பெட்ரூம் மட்டும் எப்பவுமே பிக் பண்ணாது. சரிங்களா சார்? சரிங்க சார். ஓகே, கவனி. இது அடுத்த அப்டேட்ல மாத்திடுங்க இதெல்லாம். சரிங்களா சார்? சரிங்க சார். கவனிங்க. இப்ப எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனை மார்க் பண்ணுங்க. கிச்சனா சார்? எக்ஸிட் கொடுத்துட்டேன். கவனிங்க. இதான் சார் கிச்சன் சொன்னீங்க? ஆமா சார். ஃபர்ஸ்ட் கார்னர், தென் ஆப்போசிட் கார்னர். இது என்ன ரூம்? கிச்சன். பெஸ்டா புரிஞ்சா சார்? வந்துருச்சு சார். அதுவே என்ன செய்யணும்னா இந்த கிச்சன் லைன் அதுவே மார்க் பண்ணிடும். புரிஞ்சா சார்? மார்க் பண்ணிட்டு அந்த ரூமோட பேர் என்ன நம்ம போட்டோமோ அந்த ரூமோட சைஸ் மட்டும் வந்துடும். புரிஞ்சா சார்? ஒருவேளை இல்ல சார் எனக்கு வந்து ஸ்ட்ரீட்ல இது வந்து எனக்கு ஸ்ட்ரீட்டா மாறும்னு நினைச்சீங்கன்னா கவனிங்க. சார்? சரிங்க சார். இது டேட் பண்ணிக்கோங்க. FT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கார்னர் ஆப்போசிட் கார்னர் கிளிக் பண்ணீங்கன்னா டிராயிங் வந்து ஃபீட்ல இருக்கும், மீட்டர்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் கன்வெர்ட் ஆயிடும். ஃபீட்டுக்கா கன்வெர்ட் ஆயிடும். இது கன்வெர்ட் ஆகி உட்கார எங்கே உட்காந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே மீட்டர் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் கேட்பாங்க. அதே தான் இருக்கு. அதனாலதான் என்ன செய்யணும் கவனிங்க. ஒருவேளை ரெண்டுமே வேணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன செய்றீங்க, ஒன்னை மட்டும் மூவ் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. ரெண்டுமே வேணுங்கிற பட்சத்துல. சரிங்க சார். ரெண்டுமே ஒரே இடத்துல கொண்டு வர முடியுமா? முடியாதான்னு வேண்டாம். ஓகேங்களா சார்? ரெண்டு தான் கொண்டு வரும். சரிங்களா சார்? மீட்டர் வேணா மீட்டர் வச்சுக்கோங்க, ரெண்டு வேணா ரெண்டு வச்சுக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். சரிங்களா சார்? அந்த ஸ்ட்ரீட்டா வேணுங்கிறதுக்கு நோட் பண்ணிக்க மட்டும் FT கமாண்ட் பேர்னாலும் FT. ஓகேங்களா சார்? புரியுதா சார்? ஓகே சார். கவனிங்க. இப்ப எகைன் RWP தான். கவனிங்க. என்ன செய்யணும் வந்து தென் ரெண்டாவது மார்க் பண்றது வாட்டர் கிளாசட். சரிங்களா சார்? ஓகே. கிளிக் பண்ணுங்க. எக்ஸிட் ஜாயின் ஃபர்ஸ்ட் கார்னர் தென் ஆப்போசிட் கார்னர். தப்பா கிளிக் பண்ணிட்டேன், சாரி. ஃபர்ஸ்ட் கார்னர் சென்டர் இருக்கு. கிளிக் பண்ணி தென் வாட்டர் கிளாஸ். டாய்லெட் கொடுக்கக்கூடாது என்ன சார்? டாய்லெட் கொடுக்கக்கூடாது. WC பாத்ரூம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதா இருக்கு பாருங்க, இது கொடுக்கலாம். ஆமா சார். அந்த டாய்லெட் இருந்துச்சுல சார், ஆனா அதை கொடுக்கக்கூடாதுன்றீங்களா சார்? டாய்லெட் சொல்லுங்க சார். டாய்லெட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல சார், அதை கொடுக்கக்கூடாதா? இதுல வாட்டர் க்ளோசெட் கொடுக்குறோம்ல சார், வாட்டர் அது டாய்லெட் டெக்ஸ்டைல் வந்துச்சா? அந்த இதுல வந்து RWP ல வந்துச்சு சார்.
ஃபங்க்ஷனா கொடுங்க தாராளமா. இல்லை ஆர்டபிள் எங்க சார், ஆர்டபிள் எங்க டாய்லெட் வச்சிருக்கோம், டபிள்யூசி வச்சிருக்கோம். டாய்லெட் எங்க சார் இருக்குங்க? இதுல இல்ல அந்த வந்ததுல வந்து சார் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்ததுல. அதாவது இந்த டெக்ஸ்ட் எப்படி சொல்றீங்களா, இது சொல்றீங்களா? ஆமா இதா, இது நீங்க எதை மாதிரி எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் கொடுத்துக்கலாம், அது உங்க இஷ்டம். ஏன்னா ஜீரோ தான் உட்கார போகுது. ஜீரோ தான் சார் உட்கார போகுது. உள்ள டெக்ஸ்ட் ஃபுல்லா ஜீரோ லேயர்ல தான் இருக்கும் பாருங்க. ரொம்ப ஹேங் ஆகுது. அது என்னோட சிஸ்டம், உங்களோட ஐடி தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அது இந்த ஃபைல் பண்ணிட்டேன். ஓகேங்களா சார்? கவனிங் புரியுதா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன சார், கிச்சனையும் டபிள்யூசி மார்க் பண்ணிட்டேனா சார்? ஆமா சார். மிச்சம் இருக்க எல்லாமே என்ன நமக்கு ரெகுலர் ரூம் தான். மொத்தம் எத்தனை ரெகுலர் ரூம் சார் இருக்கு? 3 ரூம். வெரி குட். RWP நீங்க செய்யுங்க சார். என்ன செய்ய பாருங்க, ரெகுலர் ரூம் அப்படின்னு கொடுத்துட்றேன். எக்ஸிட். கேள்வி கேக்குது பாருங்க. என்ன கேள்வி கேக்குது? என்டர் தி கார்னர் சார். கார்னர் கேக்குதா? என்டர் தி ரெகுலர் ரூம். எத்தனை ரூம் சார் இருக்கு? 3 ரூம்ஸ். கொடுங்க சார், ஸ்கிரீன் கொடுங்க. இப்பதான் கார்னர் கேக்கு. இப்ப உங்க சொன்னா எந்த ஃபர்ஸ்ட் கார்னர், தென் ஆப்போசிட் கார்னர். இது என்ன ரூம்? ஹால். லிவிங் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் சார். உங்க இஷ்டம் சார், அது எதுனாலும் பிக் பண்ணிக்கலாம். நான் உள்ள என்டர் கொடுக்கணும், உள்ள பிக் பண்ணுமா சார்? ஆக வேண்டியது. நீ அடுத்த ரூம் போயிடலாம் நீங்க. கார்னர் டு கார்னர் தான் ஓகே. இது பெட்டா டைனிங் ஆப்ஷன். அடுத்து ஃபர்ஸ்ட் கார்னர் ஓகே பிக் பண்ணுங்க. பெட் மேல இருக்கு பாருங்க சார். பெட் மேல இருக்கு. ஓகேங்களா? நீங்க எத்தனை ரூம் குட்டினா அத்தனை ரூம் கேட்டுட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 40 ரூம் கேட்டுட்டே இருக்கும். புரிஞ்சா சார்? ஓகே சார். ஸோ இந்த போர்ஷன் போர்ட்டிக் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை ஒண்ணுமே செய்ய வேணாம். அது வந்து எஃப்எஸ்ஐனா நான் எஃப்எஸ்ஐனா டீட்டெயிலா நடத்துவேன். சரிங்களா சார்? அப்பதான் அந்த இடம் யூஸ் ஆகும், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை. புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க, படிக்கட்டு போட போறோம். புரியுதா சார்? நல்லா கவனிங்க. STCP ஸ்டேர்கேஸ் பேராமீட்டர். ஓகேங்களா? புரியுது சார்? நான் என்ன ஃப்ளோர் போட போறேன்? கிரவுண்ட் ஃப்ளோர் போட போறேன். கிரவுண்ட் ஃப்ளோர். இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தான் நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிளைட் 1 ஃபிளைட் 2 அப்படின்னு சொல்லி. சரிங்களா சார்? இது யூஸ் பண்றது ரொம்ப ரேர் தான். ஆக்சுவலா ரெண்டு தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கவனிங்க, நான் வந்து யூ டைப்னு வைக்கிறேன். புரிஞ்சா சார்? ஜஸ்ட் நான் ஸ்கிரீன் வெளியே நான் கிளிக் பண்ணிட்டேன். எக்ஸிட். கவனிங்க சார், இது நம்ம ஃபர்ஸ்ட் இது பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதை டிக் பண்ணீங்கன்னா ஒரு கிரிப் பாயிண்ட்ஸ் கட்டுதா சார்? இதை இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிற ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது, இந்த ஃபிளைட் 2 வந்து விடுறப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு ஈக்குவலாவோ இல்ல இதுக்கு தள்ளியோ விடாதீங்க. முன்னாடியே விட்டுருங்க ஃபிளைட் 2. அது தள்ளி விட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, டைமண்ட்ஸ் வெளியே ஓடி வந்துடும். இது ஒரு கொரியா வந்து நிற்கும். புரியுதா சார்? ஸோ என்ன பண்ணலாம் கவனிங்க, இந்த ஃபிளைட் 2 இழுக்கிறப்ப ஜஸ்ட் முன்னாடி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது பாட்டு இல்ல சார், எனக்கு இது வந்து இந்த சைடு இது அப் ஆகுது, இது டவுன் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனிங்க, பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ரிவர்ஸ் போயிடும். அப்படியே மாதிரி. புரிஞ்சா சார்? புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். ஓகே, இது நல்லா கவனிங்க. இது ரெண்டு விதம் வைக்கிறது நம்ம கவனிங்க. இப்ப ரெண்டு பக்கமும் வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? அப்ப என்ன செய்யணும்னா நல்லா கவனிங்க, படிக்கட்டு வைக்கிறோம் சார். ரெண்டு பக்கம் வால் இருக்கும் பட்சத்துல இந்த லேண்டிங் மீட்டர் தூக்கி நீங்க சென்டரா வச்சுக்கணும். புரிஞ்சா சார்? ஏன் அப்படின்னா கவனிங்க, அப்பதான் இந்த பாயிண்ட பிடிச்சு நீங்க ஸ்ட்ரெச் பண்றப்ப ஈக்குவலா ஸ்ட்ரெச் ஆகும். இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒன் சைடு போய் உட்காந்துக்கிறோம். ஒன் சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு பெருசாகவும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதுவும் பிரச்சனை இருக்குமா சார்? அதுவும் பெருசா. ஓகேங்களா சார்? கரெக்டா இருக்கா? ஓகே சார். சார் ஃபிளைட்டோட ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்டா இருக்கணும், இல்லைன்னா அதுவும் பெருசு. இல்ல அப்படிலாம் ஒரு மாத்தி கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. பார்க்க நீட்டா இருக்காது, அது யாரும் வைக்க மாட்டாங்க. பார்க்க நல்லா இருக்கு அதுக்காக. சரி சரி பாருங்க,
இப்ப ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஸ்டேர்கேஸ் கொரியே கேட்காது. இவங்க ரெண்டு போன வாரத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டாலும் சரி, இப்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல நம்ம போறது இல்ல சரிங்களா. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் படிக்கட்டு காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்களா? காட்ட மாட்டேன். ஆனா இப்ப அது கேட்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எனக்கு படிக்கட்டுக்கான்னு கேட்குது. நீ அதுக்கு செகண்ட் ஃப்ளோர் கட்டாம போ, பட் ஆனா எனக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேர்கேஸ் காமிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க போன வாரத்துல இருந்து. ரொம்ப நாள் நிறைய இப்ப இந்த ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சு முடிச்சதுக்கு இப்ப ஓகே எனக்கு இது கரெக்டா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா இதை ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஓகேங்களா. புரிஞ்சா சார்? அப்பதான் அது லேயரா கன்வெர்ட் ஆகும். கவனிங்க இருக்கா? புரியுது சார்? செலக்ட் பண்ணி ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர். கவனிங்க இப்ப மொத்தமா இருக்கா? நீங்க செய்யுங்க, எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. எக்ஸ் எக்ஸ் என்டர் அவ்வளவுதான். ஒட்டு எடுக்குமே பண்ணக்கூடாது ஓகேங்களா சார். அப்ப அது என்ன இருக்கும், லேயரா இருக்கும். புரிஞ்சா சார்? கவனிங்க சொல்லுதா. ஸோ இது முடிஞ்சிச்சு. புரிஞ்சா சார்? இப்ப இது என்ன செய்றீங்க, இது ரெண்டையும் தூக்கிட்டு போய் இதான பில்டப் பெரிய அவுட் தான் நமக்கு. இதை கொண்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். பில்டப் பெரிய கொண்டு வந்து அவ்வளவு. புரிஞ்சா சார்? இதை அடுத்து பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம், வென்டிலேஷன் போட போறோம். என்ன செய்ய போறோம் சார்? வென்டிலேஷன். கவனிங்க ரெகுலர் ரூமுக்கு வென்டிலேஷனுக்கு REGV ஓகேங்களா சார். உங்க நோட்ஸ் இருந்துச்சு பாருங்க. வென்டிலேஷன் போட்டுக்கலாம். சார் எழுதாம தான் இருக்கு சார். புரியல. அந்த கமெண்ட் எழுதல சார். சார் நோட்ஸ்ல பாருங்க சார். நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டேன்ல, இதை உங்க மொபைல்ல ஓபன் பண்ணுங்க. இதை கூட ஓபன் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. ஆமா சார், போன்ல ஓபன் பண்ணிட்டேன் சார். அது என்ன போட்டுருக்கு பாருங்க, வென்டிலேஷனுக்கு என்ன கமெண்ட் பாருங்க. REGV போட்டுருக்கு. ஆமா சார். அப்ப என்ன அர்த்தம்னா ரெகுலர் ரூம்க்கு வென்டிலேஷன் அர்த்தம். அடுத்த கமெண்ட் TOV அப்படின்னா டாய்லெட்டோட வென்டிலேஷன் அர்த்தம். அடுத்தது கிச்சன் KIV அர்த்தம். புரிஞ்சா சார்? சரி புரிஞ்சா? ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்றேன், நான் கிச்சனுக்கு வென்டிலேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா சார்? KIV ஓகேங்களா. எந்த ஆப்ஷன் கேட்கிறப்ப அந்த கிச்சனோட லேயரை போய் பிக் பண்ணணும். ஓகேங்களா. நீங்க போய் மாத்தி பிக் பண்ணிடுறாங்க, வராது. கிச்சன் லேயரை நீங்க பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குறா சார். இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ங்கிறது எதுக்காகனா எந்த பக்கம் வேணுமாலும் வச்சுக்கலாம் நீங்க, அதுக்காக தான் கேட்குறது. சரி சரி. இப்ப பாருங்க, ஓசனா பாயிண்ட் வந்து கம்மியா நமக்கு காட்டுது. என்ன செய்ய, நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்து ஓசனா செலக்ட் ஆக கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஓஎஸ்ல செலக்ட் ஆகல. ஓசனா தான் ஓஎஸ். எனக்கு என்ன ஆச்சுன்னா 2 பாயிண்டா காமிச்சிச்சு, 2 மிடில் தான் காமிச்சிச்சு. ஓகேங்களா. ஆமா, 2 மிடில் மட்டும் தான். அப்ப செலக்ட் ஆக கொடுத்துட்டா எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் கேவி கொடுங்க. இந்த பிக் பண்றேன். இப்ப பாருங்க சைடு கேக்குதா. இப்ப எந்த சைடு செட் பேக் கொடுத்து இதே சைடு நான் கொடுக்கல, அதனால என்ன செய்றேன், இந்த சைடு வச்சுக்கிறேன். கவனிங்க, இதுக்கு மட்டும் நான் செய்றேன் அவுட்டர் பிக் பண்ணணும். உள்ள பிக் பண்ண தப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்ப நீங்க உள்ள பிக் பண்ணினா கவனிங்க, அது என்ன பேர்ல வந்து கவனிங்க, இது உள்ள விழுந்துரும். மறுபடியும் என்ன செய்யணும், விண்டோவை கன்வெர்ட் பண்றப்ப என்ன செய்யணும், டைம் வேஸ்ட். அது உட்காந்து இருக்கான்னு ரெக்டான்ல போட்டுட்டு உட்காந்து இருக்க முடியாது. ஓகேங்களா. அதுக்காக தான் நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, KIV கொடுக்குறீங்கல்ல, இந்த ஆப்ஷன் இன்சைட் கிச்சன் லேயரை பிக் பண்ணிக்கோங்க. அவுட்டர் அந்த எந்த பக்கம் கேட்கறப்ப அவுட்டர் லைனை பிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது விண்டோ மாதிரி கனெக்ட் ஆகி வரும். ஓகே சார். புரிஞ்சா சார்? நீங்க ஜஸ்ட் என்ன செய்யலாம், ஒரு கோடை மட்டும் போட்டு வேலையை முடிச்சிடலாம் விண்டோ சொல்லி.
அதுக்காக தான் அவுட்டர் பிக் பண்ண சொல்றேன். புரிஞ்சா சார்? ஓகே சார். வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு எங்கேயுமே நாட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா சார்? சரிங்க சார். ஓகே சார். ஓகே. இப்ப பாருங்க கிச்சனுக்கு வெண்டிலேஷன் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க டாய்லெட்டுக்கு வெண்டிலேஷன். சரிங்களா சார்? டிஓடி. சரிங்களா சார்? இந்த ஆப்ஷன் வேற இதுக்கு மட்டும் 2 இடம் செலக்ட் ஆப்ஷன் கேட்கும், கவனிச்சு பாருங்க. சரிங்களா சார்? சரி. 2 இடம் செலக்ட் ஆகுது. டாய்லெட்டுக்கு மட்டும் 2 தடவை செலக்ட் ஆப்ஷன் கேட்கும். வேற ஒரு தான் செலக்ட் பண்றேன், வேற ஆப்ஜெக்ட் கணக்கு இல்ல. இப்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கேட்குறா சார்? அவுட்டர் பிக் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். சார் ஆமா. அதான் கவனிங்க, எப்பவுமே இந்த டாய்லெட்டோட வென்டிலேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏரியா செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா சார்? சரிங்க. என்ன கம்மானா ஏரியா எப்பயும் போலதான் நடத்திருக்கேன் நினைக்கிறேன். 1 ஸ்கொயர் மீட்டர். எவ்வளவு சார் இருக்கு? 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். 0.5 சார். 0.5 ஸ்கொயர். 0.49 இருக்கு. ஓ ஆமா சார். அப்ப என்ன செய்யணும் சார்? கொஞ்சம் லைட்டா கூட்டணும். கூட்டணும்னா என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க சிஎன் கமாண்ட் இருக்கு. இது நோட்ல இருக்கா, எழுதிக்கோங்க. சிஏ ஓகே சார். இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. ஏதாவது ஒரு பாயிண்ட பேஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. படம் நகரக்கூடாதுன்னா இந்த தான் நீங்க பேஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. புரியுதா சார்? சரி. பாருங்க எவ்வளவு ஸ்கொயர் மீட்டருக்கு மாறணும். ஏரியா டு சேஞ்ச் கேக்குதா? எப்படி மாறணும்? 0.5க்கு மாறணும். ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்ப நீங்க ஏரியா செக் பண்ணி பாருங்க, ஆட்டோ கிளியரா 0.5 ஸ்கொயர் மீட்டர். நீங்க என்ன ஏரியா கொடுத்தீங்க அந்த ஏரியாக்கு வந்துருக்கும். புரிஞ்சா சார்? ஓகே சார். புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். அடுத்து பாருங்க ரெகுலரும் வென்டிலேஷன். கவனிங்க REGV. ஓகேங்களா? எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட். வேற ஆப்ஜெக்ட் கவனிங்க. இந்த இதை செதுக்கப்ப இந்த சைடு வைக்கிறேன். அது சொல்லுது பாருங்க, நீங்க எந்த ரூம் பிக் பண்ணிருக்கீங்களோ அந்த ரூமோட பேரை எடுத்துட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. புரிஞ்சா சார்? அடுத்து பாருங்க REGV தான். எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட். தப்பா பிக் பண்ணிட்டேன். ஓகே, மணி எடுத்து கொடுக்குறேன். கரெக்டா பிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன அவுட்டர் பாயிண்ட் பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. ஓகேங்களா சார்? ஓகே. ஸோ இப்போ இந்த ரூம்க்கு நான் வெண்டிலேஷன் கொடுக்க போறேன், ஹாலுக்கு. இப்போ பாருங்க REGV இது கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா மொத்தமா தான் வரும். ஓகே சார். இது வச்சாலும் தப்பு கிடையாது. சரிங்களா சார்? இல்ல இதை காப்பி பண்ணி 2ஆ பிரிச்சு கூட வைக்கலாம். சரிங்களா சார்? ஓகே சார். ஓகே, கவனிங்க சார். 2 டவுட் இருக்கா சார்? பெரிய இந்த ரூம் பெரிய ரூமா இருக்கா? அப்படி வருது. ரூம் பெரிய ரூமா இருக்கனால அதனால அப்படி வருது. இப்போ பாருங்க இதை குறைச்சுப்போம். இதாங்க பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவ்வளோதான். இதை குறைச்சுப்போங்க. சரிங்களா? இது அப்படியே 4 இடத்துல வைங்க, கரெக்டா இருக்கும். சரிங்களா சார்? ஓகே. காப்பி. ஓகேங்களா சார்? ஓகே. புரிஞ்சா சார்? புரிஞ்சு. புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். ஸோ வென்டிலேஷன் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிடும். சரிங்க சார். ஆமா. டவுட் இருக்கா சார்? இல்லை சார். டவுட் இருக்கா? ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிச்சோம்ல சார், அந்த RWT அந்த ரிமோட் லைட் ஒண்ணுமே இல்லை. நம்ம கிளாஸ் எடுக்கிறத அப்படியே நான் யூடியூப்ல போட்டுருவேன். யூடியூப்ல இருக்கா சார்? இப்ப நான் எடுக்கிறத அப்படியே யூடியூப்ல ஏற்றி விட்டுருவேன். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன செய்யறோம், என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிராயிங் போடாது. சரிங்க சார். அப்புறம் கிளியரா எந்த இடத்துல டவுட் இருக்கோ நின்று பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பேசுறது மூலம் ரெக்கார்டிங் தான் போடுவேன். போட்டு வச்சிருக்கேன் சார். ஓகே. இல்ல சார், நான் யூடியூப் ஏற்றி உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. என்ன டவுட் இருக்கா சார்? இதுல வேற எதுவும் டவுட் இல்லை சார். ஓரளவுக்கு ஓகே. ஓகேங்களா? புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். ஓகே, கவனிங்க சார். ஓகே, நான் அடுத்து பாருங்க, எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? எனக்கு எல் செக்ஷன் தான். கவனிங்க சார், நான் போற கிரவுண்ட் ஃப்ளோர் ஓடிபின்னு கொடுப்பேன். ஓகேங்களா? இது கிரவுண்ட் ஃப்ளோர் செக்ஷன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். அவுட்டர் டு அவுட்டர் மட்டும் பிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நான் ஆயிடும். செக்ஷன் வந்துடும். புரிஞ்சா சார்? புரிஞ்சா சார்? ஓடிபியா சார்? ஓடிபி. புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். நான் என்ன சொல்றேன், இங்க நான் எலிவேஷன் போட்டு வைக்கணும். அதுக்காக என்ன சொல்றேன், இதை கொண்டு போய் எங்கே வச்சுக்கலாம்.
ஓகே. ஓடிபி கமெண்ட் கொடுத்து 2 கார்னரை செலக்ட் பண்ணா போதுமா சார்? ஓடிபி கொடுக்குறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் செக்ஷன் பிக் பண்ணிட்டு இங்க எக்ஸிட் கொடுத்தா தான் வெளியில வரும். இந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், இந்த அவுட்டர் இன்டர்நெட் பிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா சார்? கவனிங்க சார். இந்த செக்ஷனை ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் இதையும். சரிங்களா? சரி. இது போக என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டானவே எப்படி இருக்கும்னா அந்த ஃபைல நியூ கொடுக்குறப்ப ஸ்டாண்டர்டாவே பாத்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்க மாதிரி தான் இருக்கும் டைமென்ஷன்ல. சரிங்க சார்? ஆமா சார். இப்போ டைமென்ஷன்ல போய் என்ன செய்றீங்க? டைமென்ஷன் ஸ்டைல் போறீங்க. ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுக்கும். நீங்க மேல இருக்கிற தெரியுங்க கூட ஒரு தெரிஞ்ச பிரைமரி போய் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். ஓகே. செட் கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிச்சா? இதை பாருங்க எனக்கு இன்டர் ஹைட்லாம் தேவையில்லாது. இன்டர் ஹைட் டெலிட் பண்ணிடுறேன். அது இந்த ரூஃப் ஹைட்டு தேவையில்லாது. தேவையான மட்டும் வச்சுக்கலாம். நம்ம பார்க்க நீட்டா இருக்கும். புரிஞ்சா சார்? வேற டவுட் இருக்கா? வேற எதுவும் இல்லை சார். டவுட் இருக்கா? இதுல டவுட் இல்லை. செக்ஷன் வந்தா இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க. ஒருவேளை நீங்க எலிவேஷன் வந்து 0 லேயர் நீங்க என்னமா போட்டுக்கோங்க. எலிவேஷனுக்கும் நம்ம சிங்கிள் போர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எல்லா டீட்டெயில் நம்ம என்ன கொண்டு வந்தாச்சு? செக்ஷன்ல கொண்டு வந்தாச்சு. அதனால எலிவேஷன் நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. இது ஆமா, நீங்க இன்னொரு எலிவேஷன் கூட வச்சா கூட எடுத்துக்கிறோம். சரி. 0 ஸோ போட்டாச்சு, பிளான் போட்டாச்சு, சைட் பிளான் செக்ஷன் எலிவேஷன் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்? ஸ்ட்ரீட் செட் பண்ண போறேன். என்ன செய்ய போறேன் சார்? ஸ்ட்ரீட். பாருங்க, SHEET ஸ்ட்ரீட். சரிங்களா சார்? நீங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு மையத்துல பிக் பண்ணுங்க. அப்ப நீங்க ஸ்கேல் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பெருசாகவோ சிறுசாகவோ. சரிங்களா சார்? நான் பிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்துருச்சு சார். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரீட் நான் வந்து என்ன சொன்னேன்? மூவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, சென்டர்ல மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கு. என்ன சார்? சென்டர்ல பிக் பண்ணல சார். ஆமா, பிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இதை பெருசாக்கணும்னு வச்சுக்கோங்க சார். கவனிங்க, ஸ்கேல் இந்த ஆப்ஜெக்ட் தான் இப்ப உங்களுக்கு கரெக்டா உட்கார்ந்து இருக்கு. சரிங்களா சார்? ஆமா சார். ஓரளவுக்கு ஃபிட்டா உட்கார்ந்து இருக்கு. ஓகேங்களா சார்? சப்போஸ் ஒண்ணு பெருசா உட்கார்ந்து தெரியும், இல்லைன்னா சிறுசா தெரியும். அந்த மாதிரி டைத்துல சீட்டை வந்து ஸ்கேல் பண்ணலாம். சீட்டை தான் ஸ்கேல் பண்ண டிராயிங் ஸ்கேல் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? கவனிங்க, இப்ப பாருங்க, நான் மையமா பிக் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும்னா ஈவனா ஸ்கேல் ஆகும். ஈவனா ஸ்கேல் ஆகும். அதுக்காக தான் ஈவனா ஸ்கேல். அதுக்காக தான் சென்டர் மெஷர்மென்ட் கூடுறனால அந்த சீட்டை மாத்த வேண்டியது. ஆமாங்க, ஏரியா பெருசா. ஆமா, புரிஞ்சா சார்? இப்ப எனக்கு கொஞ்சம் பெருசாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலா சார், ஸ்கேல் இந்த ஆப்ஜெக்ட் தான். ஒரு பாயிண்ட் நான் பிக் பண்றேன், சென்டர் ஆர்டர் பிக் பண்றேன். பெருசாக்கணும்னா 1க்கு மேல வேல்யூ கொடுங்க, சிறுசாக்கணும் 1க்கு கீழே கொடுங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாக்கனா போதும். அப்ப 1.1 கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக. புரிஞ்சா சார்? புரியுதா சார்? புரியுது சார், புரியுது. ஓகே. இப்ப ஒன்ஸ் உங்களுக்கு செட் ஆகி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்றீங்க அப்படின்னா சார், கம்ப்ளீட்டா ஷீட் டிராயிங் ஷீட்டை மட்டும் என்ன செய்றீங்க? ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர். சரிங்களா? அப்பதான் நீங்க இங்க போய் எழுத முடியும். புரியுதா சார்? புரியுது சார். இப்ப இந்த என் பேர் போட்டுக்கு உங்க பேரை மாத்தணும்ல? ஆமா. கிளைண்ட் பேர். அப்ப ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சரிங்களா சார்? புரிஞ்சா? ஓகே. அடுத்து பாருங்க, பிளான் இன்ஃபோ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட்ல போய் இந்த ஏரியல், இந்த இதை வந்து ஏரியல் மாத்திக்கோங்க. ஏரியல். ஏரியல். ஏன்னா உங்க ஏரியல் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக. சரிங்களா சார்? ஓகே சார். ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, எனக்கு எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப பாருங்க, பார்க்கிங் நம்ம கார் வைக்கணுமா, 2 வீலர் வைக்கணுமா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா சார்? நீங்க போடுறது ஆக்சுவலா நீங்க பார்க்கிங் கண்டுபிடிச்சு தான் பிளான் போடவே ஆரம்பிச்சிருக்கணும். ரியலா தான். சரி சார். மறந்துட்டோம், பரவாயில்ல. நீங்க போட்டு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. கவனிங்க சார், பிபிஏ அப்படின்னா பஞ்சாயத்து பார்க்கிங் ஏரியான்னு அர்த்தம். புரிஞ்சா? சிபிஏனா நீங்க கார்பரேஷனுக்கு பிளான் போட்டீங்கன்னா சிபிஏன்னு கொடுத்துட்டு போகணும். புரியுதா சார்? ஓகே. இதே இது பிபிஏன்னு கொடுத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு போட்டீங்கன்னா பிபிஏன்னு கொடுக்கணும். புரிஞ்சா சார்? சரி. ரெண்டுக்குமே 1 மீட்டர் தான் பார்த்தீங்க. புரிஞ்சா சார்? கவனிங்க, காருக்கு வந்து காருன்னு டைப் பண்றீங்க. புரியுதா சார்? அதான் கவனிங்க, நீங்க எப்படி பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். இதை அதுக்காக இங்கேயே கார் வைக்க கூடாது. ஃப்ளோர் பிளான்ல கார் கூட பார்க்கிங் எப்பவுமே சைட் பிளான்ல இருக்கும். புரிஞ்சா சார்? புரியுது சார். வச்சுட்டு என்ன செய்றேன், இதை மூவ் பண்ணி
இந்த நம்ம பில்டப் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக இங்கே வச்சுக்கிறோம். அதாவது இங்கே போட்டியில் உட்காந்தா எப்படி உட்காந்துக்கணும் காட்டும் இங்கே. புரிஞ்சா? சரிங்க சார். சரி. ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு டூ வீலருக்கு TW. ஓகேங்களா சார்? சரி. ஒரு டூ வீலர் இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்ல. ஓகேங்களா சார்? ரெயின் வாட்டர் ஹராஸ்மெண்ட்டுக்கு RWH கமெண்ட் தரேன். ஓகேங்களா சார்? RWH வச்சாச்சு. புரிஞ்சா சார்? புரிஞ்சு சார். இன்னும் மிச்சம் ஒன்னே ஒன்று தான், அது பிளான் இன்ஃபோ PNFO. ஓகேங்களா சார்? கொடுங்க, சர்வே நம்பரை கொடுங்க சார். அடுத்து என்டர் கொடுங்க சார். நம்பர் பிளாட் நம்பர் வந்து 5ஆம் நம்பர். பிளாட் நம்பர் இல்லைன்னா நெல் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. டிஸ்ட்ரிக்ட் சாலு என்ன பஞ்சாயத்து சார்? டோல் பஞ்சாயத்தா ரூல் பஞ்சாயத்தா சார்? நல்லா கவனிங்க. சீன் கொடுத்தீங்கன்னா கார்பரேஷன் இருந்தா சீன் கொடுத்தா போதும். முனிசிபாலிட்டி தான் எம்னு கொடுத்தா போதும். ரூரல் பஞ்சாயத்துக்கு ஆறுன்னு கொடுத்தா போதும். டவுன் பஞ்சாயத்துக்கு சீன் கொடுத்தா போதும். என்டர். ஃபர்ஸ்ட் கார்னர் வெளில பிக் பண்ணுங்க சார். வெளில பிக் பண்ணுங்க. உள்ள வைப்பாங்க. உள்ள பிக் பண்ணுங்க சார். வெளியே வா சார். சார் பிளான் ஃபார் உள்ள வைக்க கூடாதுங்க. வெளியில வைங்க. இங்க விடுங்க. நீங்க விட்டுருங்க. மோசம் நீங்க விட்டுருங்க. கவனிங்க சார். ஃபர்ஸ்ட் கார்னர் தென் ஆப்போசிட் கார்னர். ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் சொல்லுங்க. படிங்க அதை. டைப் TNT கமாண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் பிளான் இன்ஃபோ ஃபார் ஆல் டெக்ஸ்ட் சொல்லுதா சார்? ஓகே கொடுங்க. இந்த பிளான் இன்ஃபோ வச்சத்தையும் TNT கமாண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு பிளான் இன்ஃபோ ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. புரியுதா சார்? ஓகே சார். ஓகே கொடுங்க. இப்போ TMT கொடுங்க. TMT என்டர். ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. பிளான் இன்ஃபோ ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. என்டர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. படிச்சு கொடுங்க சார். படிச்சு கொடுத்து DXF சேவ் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன சொன்னீங்க சார்? புரியல சார். என்ன செய்ய சார்? எப்பவுமே டிராயிங்கை வந்து அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அன்வான்டா இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணணும். புரிஞ்சுக்கிங்களா? இப்போ நான் படிச்சு கொடுக்காம பண்றேன், என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துப்பாங்க. படிச்சு கொடுக்க வேணாம். அப்படியே ஃபைல்ல போய் சேவ் கொடுத்து DXF கொடுங்க. படிச்சு கொடுக்கல, DXF ஃபார்மேட்டை சேவ் பண்ணுங்க. டெஸ்க்டாப் வைங்க சார். ஈஸியா எடுக்கிற வசதியா இருக்கும். DXF ஃபார்மேட்ல இருக்கும். DXF அது பேர் என்ன? டிராயிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட். இந்த இருக்கு பாருங்க. DXF இருக்கா? ஓகே சார். டி படிங்க பாப்போம். AutoCAD 2018 DXF இந்த ஃபார்மேட்ல இருக்கும். புரியுதா சார்? ஓகே சார். ஓகே. DXF டிராயிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட். அதான் DXF ன்றாங்க. ஓகேங்களா? கொடுங்க. ஏதாவது பேரை போட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ அக்செப்ட் ஆகாது. ஏன்னா நான் படிச்சு கொடுக்காம போறோம். குறைந்தபட்சம் ஒரு 30 கொடி சொல்லும். கொடுங்க. ஒரு 20 கொடினாலும் சொல்லும் குறைந்தபட்சம். கொடுங்க. சும்மா கொடுங்க. தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்க வேண்டாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி. அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க சார். AutoCAD மினிமைஸ் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டுக்குள்ள போங்க. உங்க ஐடிக்குள்ள போங்க. லாகின். பாஸ்வேர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்.
என்ன சார் மறந்துட்டீங்களா? அந்த இருக்கு சார், இல்லையா நான் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க சார், அதுல இருக்கு. இதுல போயிட்டு என்ன சார் பண்ணப்ப? பில்டிங் பிளான்ல போங்க சார். சாரி, இந்த பில்டிங் பிளான்ல கிளிக் பண்ணினா டிராயிங் டூல் இருக்கும். இங்க பார்த்தா கிரியேட்ங்கிற வார்த்தை இங்க வரும். என்ன சார்? கிரியேட். இப்போ மூலமா அப்லோட் பண்றீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சார். அப்ப நீங்க பரிசு கொடுத்தே பண்ணுங்க. ஒன்று சார் வரேன். நல்லா கவனிங்க, அந்த பரிசு எதுக்காக யூஸ் பண்றோம்னா சார், இங்க இருங்க, இந்த லேயர், இந்த இடத்துல லேயர் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இவ்வளவு லேயர்ஸ் இருக்கு. இவ்வளவு லேயர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணல சார். பாருங்க, டோட்டலாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க போட்டுக்கிறதே கிரவுண்ட் ஃப்ளோர் தானே? ஆமா சார், ஆமா சார். இத்தனை ஃப்ளோர் இருக்கு பாருங்க, ஃப்ளோர் 1 ஃப்ளோர் 2 இருக்கா? எத்தனை லேயர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல 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 சார், இப்ப பரிச்சு டிவி கொடுக்கணும். அந்த மட்டும் இருக்கிற லேயர்ஸ் டீல் பண்றது தான் பரிசு. சிவா அப்படின்னு இருக்கு டெஸ்க்டாப்ல உங்களோட டிராயிங். சரிங்களா சார்? ஆமா சார், ஆமா சார். கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகன் நேம் கேட்கும். ஆக்சுவலா அது கிளைண்டோட ஐடி தான் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் தான் கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. என் பேரை கொடுக்குறேன். சரி குமார், மொபைல் நம்பர் சம்திங், ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா சார்? சரிங்க சார். ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நம்பரே டைப் பண்றேன். மெயில் ஐடி எப்பவுமே உங்க ஐடி தான் கொடுக்கணும். சரிங்க சார், சரிங்க. கிளைண்டோட ஐடியில போட்டாலும் சரி, எப்பவுமே உங்க ஐடி தான் கொடுப்போம். கொடுங்க சார், உங்க மெயில் கொடுங்க. வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்க சார். டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் மதுரை. மயிலாடுதுறையா? பார்ட்டி கிளிக் பண்ணிட்டு தாலுக்கு நம்ம தாலுக்கு சூஸ் பண்ணிட்டு எம்பட்டி. எந்த ஏரியா சார்? எந்த வில்லேஜ்? இஸ்லாமட்டி. வேற ஏதாவது கொடுக்குமா சார்? உங்க இஷ்டம் தானே. பாடி டைப். லோக்கல் பாடி ஆஃபீஸ் என்ன சார்? டவுன் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணுங்க. அந்த உத்தம்பட்டியில் அந்த அப்பா டவுன் பஞ்சாயத்து இருக்காது, ரூரல் பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. சரிதான்? இந்த ஏரியா வந்து வளர்ந்தது வந்து டவுன் பஞ்சாயத்துல தான் அர்த்தம். ரூரல் பஞ்சாயத்து. ஆமா ஆமா, ரூரல் பஞ்சாயத்து. கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. அப்ளிகேஷன் டைப் என்னன்னா டவுன் பண்ணுங்க சார். டவுன் பண்ணுங்க. அடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன், நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நம்ம கட்டுறது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். பில்டிங் டைப் கமர்ஷியலா, இன்ஸ்டிடியூஷனலா, இண்டஸ்ட்ரியல் கேட்குது. என்ன சார்? ரெசிடென்சியல். டோட்டல் எஃப்எஸ்ஐ ஏரியா நம்ம இப்போ செக் பண்ணி போட்டாலும் தப்பா தான் வரும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதாவது கொடுத்துக்கோங்க. 150 கொடுங்க. 150. நம்ம ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஏரியா பார்த்தா கிளைண்டோட இல்லமே, கிளைண்டோட அடியில ஏற்றுவோம். புரிஞ்சா சார்? சரி சரி.
இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டொல்லிங் யூனிட்ஸ்னா நீங்க எத்தனை கிச்சன் போட்டீங்க உங்களுக்கு தெரியும். டொல்லிங் யூனிட் போட்டு கிச்சன் தான் புரிஞ்சா. ஆமா எத்தனை கிச்சன் சார் போட்டீங்க? ஒரு கிச்சன். வெரி குட். ஹைட் ஆஃப் த பில்டிங் வச்சீங்க 3.97. இல்ல இல்ல 4 மீட்டர் இல்ல 3.94 3.97 இருக்கும். கொடுங்க 397 கொடுக்க கூடாது. பில்டிங் ஹேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். அதாவது உங்க பில்டிங்ல என்ன இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா, சில்ட் ஃப்ளோர் இருக்கா, ஓப்பன் பண்ணுங்க. பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 பேஸ்மெண்ட் தான் அண்டர் கிரவுண்ட் இருக்கான்னு கேக்குது. புரிஞ்சா சார்? கிரவுண்ட்ல ஒரு கீழே எதுவும் ஃப்ளோர் கட்டிங்கன்னு கேக்குது. புரிஞ்சா? நம்ம அப்படி கட்டல. நம்ம என்ன, நம்ம பில்டிங் என்ன இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் தானே இருக்கு. கொடுங்க. ஸ்டில்ட் ஃப்ளோர்னா அது சார். ஸ்டில்ட் ஃப்ளோர்னா சார் அபார்ட்மெண்ட்லாம் போய் பாத்தீங்கன்னா வெர்டிகல் காலம் மட்டும் தான் இருக்கும், சுத்தி வால் இருக்காது. அது வந்து பார்க்கிங் பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க. சரிங்களா சார்? அததான் ஸ்டில்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். புரிஞ்சா சார்? சரிங்க சார். இப்போ நமக்கு ஸ்டில்ட் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கிரவுண்ட் பிளஸ் ஸ்டில்ட்னா கிரவுண்டையும் ஸ்டில்ட் ஃப்ளோரையும் தவிர்த்து எத்தனை ஃப்ளோர் நீங்க கட்ட போறீங்கன்னு கேக்குது. எதுவும் ஃப்ளோர் இருக்கா? 0 கொடுங்க. இப்போ அந்த பில்டப் அப்ராக்சிமேட்டா கொடுங்க சார். 150 கொடுங்க. 150 கொடுங்க. இங்கே ஓகே. இப்போ சப்மிட் கொடுங்க. எப்படி சார்? இல்ல ஆக்சுவலா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கொடுக்குற வேல்யூ எதுவுமே எடுத்துக்காது. நம்ம கிரியேட் இதுல கொடுக்குற வேல்யூ எதுவுமே எடுத்துக்காது. இதை நம்ம செக் தான் பண்றோம். புரியுதா சார்? அப்ப கிளையண்டோட ஐடியில கொடுக்குறப்பதான் நீங்க கரெக்டா எக்ஸாக்டா கொடுக்கணும். புரிஞ்சா சார்? செக் தான் பண்றோம். ஓகேங்களா? சப்மிட் கொடுங்க. கீழே வாங்க. சூஸ் ஃபைல் மேல போங்க சார். சூஸ் ஃபைல் இருக்கு பாருங்க. மேல போங்க. சூஸ் ஃபைல் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. அதை பிக் பண்ணுங்க சார். சிவா இந்த இருக்கு பாருங்க. டெஸ்க்டாப்ல சிவா. ஓப்பன். சப்மிட். சப்மிட். சரியா இருந்துச்சுன்னா அக்செப்ட்னு வந்துடும். தப்பா போடுறீங்க நாட் சாட்டிஸ்ஃபைன்னு வரும். அக்செப்டட். தள்ளிப்பாங்க சார். இப்போ இழுத்து பாருங்க சார். ஓகேங்களா? கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்ப இதான் கொடுத்த இன்புட். சரிங்களா சார்? இனிமேல் தான் நீங்க இப்ப பில்டப் கேட்டுச்சுல, ஞாபகம் இருக்கா? இப்ப 135 இப்ப இந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் டைப் பண்ணுங்க. எஃப்எஸ்சி கேட்டுச்சுல, இதை கொடுங்கன்னு சொல்லு. கிளையண்டோட லேத்துல இதை பார்த்து ஏத்திக்கோங்க. அவ்வளவுதான். சார் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுக்கறது வந்து நம்ம நார்மலா கொடுத்துக்கிறது தான். 150 இந்த மாதிரி கொடுத்துக்கணும். நம்ம வரதுக்கு அப்புறம் மாத்திக்கணும் சார். இது வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தணும். எது புரியல? இந்த எஃப்எஸ்ஐயும் பில்டப் 135 வந்துச்சுல சார். ஆமா. இது இப்ப இங்க இது வந்து நீங்க போட்ட டிராயிங்ல என்ன இருக்குங்கிற டீடைல் தான் ரிப்போர்ட்ல வரும். புரிஞ்சா? அது வந்து ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் இருக்குது. சரி. அங்க வந்து 150 கொடுத்தேன்ல, அங்க ஒரு 15,000 கொடுத்தா கூட இதே கொடி தான் வந்திருக்கும். புரிஞ்சா? சரி. அதுக்காக கிளையண்டோட ஐடியில ஏத்துறப்ப அதை போய் 15,000 கொடுக்க கூடாது. புரிஞ்சா சார்? செக் பண்ணி பார்த்து நம்ம அக்செப்ட் வந்துருச்சா இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கணும். கிளையண்டோட ஏத்துறப்ப பில்டப் ரேங்கர் 135 கொடுக்கணும். எப்படி 135 கொடுக்கணும். புரிஞ்சா சார்? புரிஞ்சா சார்? ஹைட் ஆஃப் த பில்டிங் எல்லாமே இதுல இருக்கும் பாருங்க. இங்க இருங்க. நம்பர் ஆஃப் டொல்லிங் கேட்டுச்சா நம்மகிட்ட ஒன்னா. அடுத்து பாருங்க கீழே பாருங்க ஹைட் ஆஃப் த பில்டிங். ஹைட் ஆஃப் த பில்டிங் இருக்கா? அதை கொடுக்கணும். 3.94 இதான் கொடுக்கணும். புரிஞ்சா சார்? ரிப்போர்ட்டை பார்த்தா நீங்க டைப் பண்ணணும். புரிஞ்சா? அதே மாதிரி இது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த 3.94 எங்க எடுத்துருக்கோன்றீங்க இருங்க. நீங்க செக்ஷன்ல காமிச்சிருக்கீங்கல்ல, இதுதான் எடுத்துருக்கு. புரிஞ்சா சார்? ஓகேங்களா? இது டவுட் இருக்கா? இப்ப பாருங்க. ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த பிளான் பிடிஎஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா டிராயிங் வந்து ஜெனரேட் ஆகும். இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா படம் ஒரு மாதிரி பாய் டிராயிங்கே வைக்காங்க.
ஸோ மறுபடியும் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக் பண்ணி பார்ப்போம். கவனிங்க சார். கவனிங்க சார். கமாண்ட் பேர் என்னன்னா சார் எல்லாமே நல்லா கொஞ்சம் இது அக்செப்டட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செய்யணும், முன்னாடி செஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அக்செப்ட் எனக்கு வந்துருச்சு, ஆனா பட் எனக்கு என்னவா இருக்கு, டிராயிங் வந்து கரெக்டா இல்ல. கவனிங்க, பிளான் பிடிஎஃப் கமாண்ட் பேர் என்னது, பிளான் பிடிஎஃப் தான். கமாண்ட் பேரே பிளான் பிடிஎஃப் தான். ஒண்ணுமே செய்யுங்க, அதை கொடுத்து எடுத்து போயிட்டு பேசாட்டுங்க, அதுவா வேலையை பார்க்கணும். சரிங்களா சார்? புரிஞ்சா சார்? இப்ப நீங்க சேவ் பண்ணுங்க. ஆமாங்க சார், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா சார்? சேவ் பண்ணிட்டு இப்ப நீங்க டிராயிங் மாதிரி அப்லோட் பண்ணுங்க சார். இப்ப கொஞ்சம் கேட்டு கொடுத்து பண்ணுங்க சார். கேட்குறேன். முதல்ல ட்ரை பண்ணுமா சார் எல்லாமே? வேற வழியே கிடையாது. மதுரை சார். இப்ப நீங்க கிளைண்டோட பாத்துட்டீங்கல்ல, இப்ப உதாரணத்துக்கு உண்மையிலே கிளைண்டோட இல்லையான்னு வச்சுக்கோங்க. இங்க இருங்க, இப்ப நம்ம அந்த எஃப்எஸ்ஐ கண்டுபிடிச்சிருந்தோம்ல, அதை கொடுத்துட்டு போனோம். இப்ப 135 வந்துச்சா, அதுதான் இங்க கிடைக்கும். 135 height of the building 3.94 வந்துச்சா சார்? 94. கரெக்டா கொடுப்போம். புரிஞ்சா சார்? இந்த சப்மிட் கொடுங்க. பார்க்கலாமா சார்? என்ன அக்செப்ட் ஆகல டிராயிங். ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணாலும் டிராயிங் வரும், அதான் வராது. ரைட் கிளிக் பிளான் ரிப்போர்ட் இருக்குல்ல, ஓகே. ஒன்றும் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க சார். ஆக்சுவலா இது நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு மேலே ஒவ்வொரு மேலே செஞ்சிருக்கேன் இந்த கமெண்டை. செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் ஒர்க் ஆகலான்ட்டு. சரிங்களா சார்? சரி. சில இடத்துல ஒர்க் ஆகுது, சில இடத்துல ஒர்க் ஆகலை. சரி, ஓகே. அந்த பிளான் பிடிஎஃப் போட வேணாம். சரிங்களா சார்? நான் சொல்றேன். சரி. புரிஞ்சா சார்? ஓகே. ஓகேங்களா சார்? இந்த டவுட் இருக்கா? நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா அதிகபட்சமா வந்து எனக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு மணி நேரம் சார். சரிங்களா சார்? நான் சொல்லிட்டே போட்டதுனால 1 hour ஆகுது. சரிங்களா சார்? உட்காந்தீங்கன்னா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் முடிச்சிடலாம். சரிங்களா சார்? ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். கொரிஸ்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாம இருக்கும். சார் சரி. புரிஞ்சா சார்? ரெண்டு டவுட் இருக்கா சார்? சரிங்க சார். பார்ப்போம் சார். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ் பார்ப்போம் சார். நாளைக்கு என்ன செய்றீங்கன்னா, ஒரு 2 சைட்டுக்கு நீங்களா ஒரு சைட் எடுத்துக்கோங்க. உங்க இஷ்டம் தான். எடுத்துக்கிட்டு எனக்கு 2மே ரிப்போர்ட்டோட வரணும் நாளைக்கு கிளாஸ் வரப்ப. ரிப்போர்ட்டோட எடுக்கிற மாதிரி சார்? சரி. சரி சார். போன கிளாஸ்ல சார், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்து பிளஸ் கொரிஸ் நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. இல்ல அது வேணாம் சார். அது வேண்டாம். ஜஸ்ட் பேசிக் தான். அது வேணாம். நீங்க நான் தப்பா தான் வரும். ஏற்கனவே ரீசன் சொன்னேன் சார், அந்த ஃபைல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி. அதனால வேணாம். நீங்க இதுல உங்களுக்கு கொரி வந்துச்சுன்னா சொல்லுங்க. இதுல அப்படியே கொரி கமெண்ட் சால்வ் பண்ணலாம். சரிங்களா சார்? பேசிக் கிளாஸ் வந்த கொரி மேட்டரே இல்லை.
சரி சார். பேசிக் கிளாஸ் வச்சே போட்டுட்டா சார் இந்த எஸ்டபிள்யூ ஐயா பேசிக் கிளாஸ்ங்க ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சொன்னீங்க. மறுபடியும் நீங்க அதிலேயே போட்டீங்கன்னா கொரிய பாஸ் ஆகாது. ஆகாது. ஓகே ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? எஸ்டபிள்யூ கேட்லயே போடாதா சார்? அதுதான் போடணும். சரிங்க புரிஞ்சா சார்? இதுக்கு யூடியூப்ல வச்சிருக்கீங்களா சார் இந்த மாதிரி? இந்த ஃபைலையும் உங்களை ஏற்றி விட்டுருவேன், நைட்டுக்குள்ள ஏற்றி விட்டுருவேன். புரிஞ்சா சார்? நீங்களே ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி சார். ஓகே சார். ஓகேங்க சார், பாய் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார், பாய். ஏன் டவுட் இருக்கா சார்? அந்த ரெண்டு பிளான் ரெடி பண்ணுவோம் சார். இப்போ நான் 2 ஆமாங்க, சைட் உங்க இஷ்டம் தான். உங்க இஷ்டம் தான். அப்லோட் பண்ணி ரிப்போர்ட்டா கொண்டு வரேன். ஆமா. புரியுது சார்? சப்போஸ் உங்களுக்கு கொரி வருது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொரியோட அனுப்பிடுங்க. சரிங்களா சார்? சரிங்க. கொரியை பத்தி கிளாஸே இருக்கும். கொரி வராது, அது வேற வந்துச்சுன்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் பார்ப்போம். நாளைக்கு இது சரியா போட்டுரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். புரிஞ்சு சார்? சரிங்க சார். ஓகேங்க சார், பாய் சார், குட் நைட். தேங்க்யூ சார்.